கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு நான் டைம் ஷெட்யூல் சொல்லியிருந்தேன். இப்போ கடைசி 7 நாட்கள் வந்து நீங்க எஜுகேஷனல் சைக்காலஜில 3 யூனிட் முடிங்க. நான் அதுல இருந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 7 நாள் முடிஞ்சு அதுக்கான கொஸ்டின் எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிட்டேன். சரிங்களா? இன்னையில இருந்து நீங்க கற்றலும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்டை அடுத்து வர 7 நாள் அதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 3 யூனிட் நான் சொல்லியிருந்தேன். இந்த கற்றலும் கற்பித்தல்ல அதே மாதிரி வரிசையா இதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் இதுல வரிசையா படிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னையில இருந்து அடுத்த 7 நாட்கள் இந்த கற்றலும் கற்பித்தலும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். சரிங்களா? அந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்ணீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். சரிங்களா? அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியும். எக்ஸாமுக்கும் நல்ல மதிப்பெண் எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சில பேர் கேட்கறாங்க, சார் முக்கியமான கொஸ்டின் மட்டும் தான் நீங்க நோட்ஸ் கொடுப்பீங்களா சார்? அப்படி கிடையாது. 5 யூனிட்டுக்கான நோட்ஸ் வந்து ஃபுல்லா நான் அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? நோட்ஸ் வந்து எல்லாமே அனுப்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவேன். அதை நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் சொல்லி கேட்குறீங்க. கிளாஸ் வந்து எதுவுமே ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. நான் கிளாஸ் எடுத்துட்டு அந்த லிங்க் வந்து நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருவேன். நீங்க எப்போ வேணாலும் ஃப்ரீயா டயத்துல பாத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப கற்றலும் கற்பித்தலும் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் அதுல வந்து யூனிட் 1, 2, 3 ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் தான் நீங்க சொல்ல போறேன். சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு மற்றதை படிங்க. இப்ப பாருங்க, 5 மார்க் கொஸ்டின் 3 யூனிட்டுக்கு சேர்ந்து மொத்தம் 10 கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அடுத்து 10 மார்க் கொஸ்டின் 3 யூனிட்டுக்கு சேர்ந்து மொத்தம் 10 கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதாவது 5 மார்க் கொஸ்டின் 10 கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின் 10 கொஸ்டின் எடுத்திருக்கேன். 3 யூனிட் சேர்ந்து. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் இயர் எக்ஸாம் எல்லாமே இதை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இதை எப்படி சார் படிக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே 10 மார்க்கை படிச்சுட்டு தான் 5 மார்க்கு நீங்க போகணும். நான் மொத்தம் 7 நாள் சொல்லியிருந்தேன். நீங்க முதல் 5 நாட்கள் ஒரு நாளைக்கு நல்லா கவனிச்சுங்க. முதல் 5 நாட்கள் ஒரு நாளைக்கு 2 10 மார்க் கொஸ்டின் படிங்க. நல்லா கவனிச்சுங்க. ஒரு நாளைக்கு 2 10 மார்க் கொஸ்டின் போதும். 5 நாள் படிச்சீங்கன்னா 10 10 மார்க் கொஸ்டின் முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 2 10 மார்க் கொஸ்டின் 5 நாள் ஃபர்ஸ்ட் 5 நாள் படிங்க, 10 கொஸ்டின் முடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்க 2 நாள்ல 5 மார்க் கொஸ்டின் எடுங்க. ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின், 2 நாளைக்கு 10 கொஸ்டின். அதாவது ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின் படிக்கணும்னா அந்த 2 நாள்ல 5 மார்க் கொஸ்டின் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நான் கடைசியா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 7 நாள் கொடுத்துருக்கேன். அதுல நம்ம பாத்துக்கலாம். ஆனா 2 நாள்ல எவ்வளவு முடியுமோ அதை படிச்சிருங்க. பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் 10 மார்க் முடிச்சுட்டு நீங்க 5 மார்க் கொஸ்டின் போங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், சார் இதை வந்து சொல்லிடலாம், ஆனா எப்படி சார் நம்ம செயல்படுத்துறது அப்படின்றத பத்தி ஒரு சில விஷயம் சொல்றேன். இது உங்களுக்கு உதவியா இருக்கும். அதாவது என்னன்னா, இப்போ இன்னைக்கு நினைக்கிறோம் சார் வந்து ஒரு நாளைக்கு 2 10 மார்க் கொஸ்டின் படிக்க சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தோம் நீங்க நினைப்பீங்க நாளைக்கு வந்து 2 10 மார்க் கொஸ்டின் படிச்சிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. இதை வந்து மனசளவுல மட்டும்தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அதை செயல்படுத்துறது தான் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் செயல்படுத்துறாங்க. அது எப்படி நம்ம செயல்படுத்துறதை கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இன்னைக்கே வந்து என்ன செய்யணும்னா 2 10 மார்க் கொஸ்டின் படிச்சிடலாம் அப்படி மட்டும் நினைக்க கூடாது. இந்த 2 10 மார்க் கொஸ்டினை நாளைக்கு எந்த டைம்ல உட்காந்து நம்ம படிக்க போறோம் அப்படின்ட்டு முன்னாடி முதல் நாளே நீங்க கரெக்டா அதை டைம் ஷெட்யூல் போடணும். நாளைக்கு எந்த டைம்ல படிக்க போறோம், எந்த இடத்துல உட்காந்து படிக்க போறோம். சார் இடம்லாம் முக்கியமா? இடமும் கண்டிப்பா முக்கியம். இப்போ வீட்டுல ஹாலில் உட்காந்து படிக்கலாம், பூஜை அறையில உட்காந்து படிக்கலாம், இல்ல இதுக்கு ஒரு தனி அறை இருக்கும் உட்காந்து படிக்கலாம். சரிங்களா? சோ இந்த இடத்துல நான் இந்த டைம்ல இந்த 2 மார்க் கொஸ்டின், இந்த 2 10 மார்க் கொஸ்டின் நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. வெறும் நம்ம படிக்கணும் மட்டும் நினைக்க கூடாது. அதை எந்த டைம்ல படிக்கிறோம், எந்த இடத்துல படிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு செயல்படுறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து படிக்கிறப்ப நாளப்புற நீங்க அந்த இடத்துல உட்காந்தா புக்கு உங்களுக்கு தானாவே கையில் எடுக்க தோணும். அது பழக்கமா மாறும்.
சரிங்களா? இந்த இடத்துல உட்காந்து நம்ம படிப்போம், நாளைக்கு வந்து படிக்கும் போதுலாம் அந்த இடத்துல கரெக்டாக போய் உட்காந்துரும். அந்த இடத்துல உட்காரும் போது புத்தகத்தை எடுக்கணும்னு தோணும். இது வந்து பழக்கமா மாறும். இது சின்ன விஷயம் தான், ஆனா ஜெயிச்சவங்க எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்றேன் சார், எனக்கு செயல்படுத்துறது தான் கஷ்டமா இருக்குன்னா, நீங்க முத நாளே இந்த டைம்ல இந்த இடத்துல உட்காந்து இவ்வளவு நேரம் நான் படிக்க போறேன் அப்படி சொல்லி நீங்க அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஸோ அந்த டைம் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு படிக்கணும்னு ஒரு உணர்வு தோண்டும். அன்னைக்கு முடியல கூட மறுநாள் அந்த ஐயோ அன்னைக்கு படிக்கலையே ஒரு குற்றம் வந்து அடுத்த நாள் உங்களுக்கு புக் எடுக்க உதவியா இருக்கும். ஸோ இந்த எண்ணத்தை வளர்த்துருங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபாலோ பண்றதுக்கான முக்கியமான விஷயம். இப்ப மறுபடியும் சில கொஸ்டின் வரும். ஒரு உண்மை சம்பவத்தை நாங்கள் சொல்றேன். இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன், டைம் எடுத்துட்டாலும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன், ஆனால் உங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2021 தான் இந்த டெட் எக்ஸாமுக்கு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? அந்த 2021 ஒரு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நாள்ல ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் ஒர்க்குக்கு போறேன், இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க்குக்கு போகல. சார் நான் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அந்த ஒர்க்குக்கு போகாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நான் 3 மணி நேரம் படிச்சிருவேன் சார், நான் எப்படியாவது 3 மணி நேரம் படிச்சிருவேன் சார் சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா. 3 மணி நேரம் முடியுமான்னு அப்படி கேட்டேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் 3 மணி நேரம் டெய்லி படிச்சிருவேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒர்க்குக்கு போறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்னேன், நீங்க வந்து டெய்லி ஒரு மணி நேரம் படிங்க அப்படி சொல்லி. டெய்லி 1 மணி நேரம், எனக்கு வேலைப்பளுவு அதிகமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி டெய்லி நீங்க 1 மணி நேரம் படிங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் 1 மணி நேரம் போதுமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க 1 மணி நேரம் ஃபர்ஸ்ட் டெய்லி படிங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இந்த 2 பேரும் எனக்கு கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு நீங்க கால் பண்ணுங்க, நீங்க கரெக்டா இந்த 3 மணி நேரத்தை 1 மாசம் ஃபாலோ பண்ணீங்களா, நீங்க கரெக்டா இந்த 1 மணி நேரத்தை 1 மாசம் ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 30 நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இது உண்மை சம்பவம். 30 நாள் கழிச்சு எனக்கு வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கால் வந்துச்சு. சரிங்களா? திரும்ப நான் மற்ற அந்த கால் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ணேன். இதுல யாரு கடைசி வரைக்கும் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க பாத்தீங்களா? தெரியுமா உங்களுக்கு? ஆச்சரியப்படுவீங்க. அந்த வேலைக்கு போனாங்க பாத்தீங்களா, அவங்க தான் டெய்லி அந்த 1 ஹவரை 30 நாளும் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. இப்போ நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிப்பேன் சார் சொன்னா பாத்தீங்களா, அந்த 3 மணி நேரத்தை வந்து ஒரு 5 நாளைக்கு ஃபாலோ பண்ண முடிஞ்சு. 3 மணி நேரம்ன்றப்ப அந்த 5 நாள் அடுத்த நாள் அவங்க ஃபாலோ பண்ண முடியல. அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த 3 மணி நேரத்தை ஃபாலோ பண்றது. இப்படி ஒரு 3 மணி நேரம் எடுத்துட்டு ஒரு 5 நாள் ஃபாலோ பண்றது, 10 நாள் படிக்காம விட்டுறது. இப்படி பாத்தீங்கன்னா அந்த மாச கடைசியில் யார் ஜெயிச்சாங்கன்னா, அந்த வேலைக்கு போனாங்க பாத்தீங்களா, அவங்க தான் அந்த மாசத்துல கரெக்டா 30 மணி நேரம் பயன்படுத்தி படிச்சிருக்காங்க. நான் டெய்லி 3 மணி நேரம் படிக்கணும்னு சொன்னவங்க வந்து அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அந்த 15 மணி நேரம் 20 மணி நேரத்துக்குள்ளதான் இருந்துச்சு. கடைசியில யார் ஜெயிச்சாங்கன்னா அந்த வேலைக்கு போறவங்க தான் ஜெயிச்சாங்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு வேலைப்பளு அதிகமா இருக்கு சார், இந்த இப்படி டைம் ஒதுக்கி படிக்க முடியாது சார் அப்படின்ற கேட்கிற எல்லா பேருக்கும் இதுக்காகத்தான் கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அதுக்காகத்தான் இதை நான் சொல்றேன். இதை நீங்க உணர்ந்துக்குங்க. செயல்படாம இருக்கிறத விட ஒரு நாளைக்கு சிறிய அளவு செயல்பட்டாலும் கூட நம்ம ஜெயிக்க முடியும். சிறு கடுகளவு நமக்கு மாற்றம் ஏற்பட்டால் கூட அது பெரிய வெற்றி தரும். இதை எப்பவும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் சொல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம படிக்கணும்னா முதல் நாளே எந்த டைம்ல படிக்கிறோம், எந்த இடத்துல உட்காந்து படிக்கிறோம் அதை பழக்கப்படுத்திக்கங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்தினா தான் அந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன போகலாம்னு சொல்லி நம்ம யோசிக்க தோணும். ஸோ பழக்கப்படுத்திக்கங்க. அதே மாதிரி எனக்கு வேலைப்பளு இருக்கு சார், இதெல்லாம் இருக்கு சார் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். சரிங்களா? உங்களால ஒரு நாளைக்கு எவ்வளவு முடியுமோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு 1008 வேலைகள் இருக்கும். நமக்கு எது முக்கியம் அப்படின்றத உணரணும். எதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒதுக்கிட்டு மற்ற வேலையை பார்க்கணும் அப்படின்றத நீங்க முடிவுங்க. உங்களுக்கு எது முக்கியம்? பிஎட் படிக்கிறோமா, 1008 வேலை இருக்கு. ஸோ உங்களுக்கு எது முக்கியம்னு நீங்க யோசிங்க. ஸோ உங்களுக்கு எது முக்கியமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? இப்போ சொல்ல விஷயம்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போவோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் கற்பித்தல் மற்றும் கற்றல் அவற்றின் தன்மை, இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட். ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் வந்து மொத்தம் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல 4 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. நல்லா கவனிச்சுங்க, 4 கொஸ்டின் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், துடிப்புடன் செயல்பட்டு கற்றலை ஏற்படுத்துவதற்கான உத்திகள். செகண்ட் கொஸ்டின், துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் கோட்பாடுகள் மற்றும் பண்புகள் தன்மைகள். தேர்ட் கொஸ்டின், சுய கற்றல் என்பதன் பொருள், வரையறை, முக்கியத்துவம் மற்றும் நன்மைகள். இந்த தேர்ட் கொஸ்டின் வந்து 10 மார்க்ல கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, குருட்டு மனப்பாடம் செய்தலும் பொருள் அறிந்து கற்றலும். இந்த 4 கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கற்பித்தல் வரையறை, சிறந்த கற்பித்தலின் பண்புகள் மற்றும் இயல்புகளை விவரி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கற்றல் என்றால் என்ன, கற்றலில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள். தேர்ட் கொஸ்டின்,
துடிப்புடன் செயல்பட்டு கற்றலை நிகழச் செய்வதன் விளைவுகள். அதாவது கவனிங்க, இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டுக்கு நான் கிளாஸ் ஃபுல்லா எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நாளை மறுநாள் இருந்து அந்த 3rd யூனிட்டுக்கான கிளாஸ், இந்த சப்ஜெக்டான 3rd யூனிட்டுக்கான கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணி நீங்க கிளாஸை பார்க்கணும்னா நம்மளுடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா கிளாஸும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சோ இந்த 3 கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். துடிப்புடன் செயல்பட்டு கற்றலை நிகழச் செய்வதன் விளைவுகள். சரிங்களா? செகண்ட் யூனிட் பாருங்க, பல்வகைத்தன்மை கொண்ட வகுப்பறைகளில் கற்பித்தல் மற்றும் பள்ளிக்கு உள்ளேயும் வெளியேயும் கற்றல். இதுல ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து ஒரு 3 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உற்று நோக்கி கற்றலும் பள்ளிக்கு வெளியே கற்றலில் அதன் முக்கியத்துவமும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வகுப்பறைக்கு வெளியே கற்றலின் நன்மைகள் மற்றும் வரம்புகள். அதாவது நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாரும் இதை எழுத வேண்டாம், இதை வந்து நான் பிடிஎஃப் நம்ம கிளாஸ்ல ஜாயின் எழுதுறதுக்கு நான் அனுப்பிச்சிருவேன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வகுப்பறைக்கு வெளியே கற்றலின் நன்மைகள் மற்றும் வரம்புகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பல்வகைமை கொண்ட வகுப்பறையில் கற்பித்தலுக்கு ஆசிரியர்களை தயார்படுத்துதல். அடுத்து 10 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பலதரப்பட்ட மாணவர்களை கொண்ட வகுப்பறையில் திறம்பட கற்பித்தல். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வகுப்பறைக்கு வெளியே கற்றலுக்கான அணுகுமுறைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பள்ளி வகுப்பறைகளில் காணப்படும் வேறுபாடுகளின் வகைகள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, வகுப்பறைக்கு வெளியே கற்றலின் நன்மைகள். இதுல வந்து 4 கொஸ்டின் எடுத்திருக்கேன். சரிங்களா? அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க, அறிவு கட்டமைப்பு உருவாக்கும் கொள்கை மற்றும் கற்போர் மைய கற்பித்தல். இந்த தேர்ட் யூனிட் தான் கொஞ்சம் கடினமா இருக்கும். நான் இந்த கிளாஸ் எடுத்துறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதுல 3 5 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மாணவர் மைய கற்பித்தலின் சிறப்பியல்புகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவை கட்டமைத்திடும் வகுப்பறையில் ஆசிரியரின் பங்கு பணிகள். இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து 10 மார்க்ல கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவை கட்டமைத்துக் கொள்ளும் கற்பவரின் தன்மை. அடுத்து 10 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மாணவர் மைய கற்பித்தல் மற்றும் ஆசிரியர் மைய கற்பித்தலின் சாதக பாதங்கள். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கற்போர் மைய கற்பித்தல் என்றால் என்ன, கற்பித்தலில் கற்போர் மைய அணுகுமுறைகளின் தேவை. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவு கட்டமைப்பு கொள்கையின் கற்பித்தல் அணுகுமுறைகள் மற்றும் அறிவு கட்டமைப்பு உருவாக்கும் கொள்கைக்கு உகந்த கற்றல் சூழலை விவரி. இதுல வந்து தேர்ட் கொஸ்டினும் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன், அதுல மட்டும் ஒரு 2 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த 2 கொஸ்டின் எடுத்துட்டு இந்த சப்ஜெக்ட்ல நான் 3rd யூனிட் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.